சாப்பிட்டது குலவை வெளியே வர மாட்டேங்குது. இல்ல பொங்கலோட பொங்கலா உள்ள போயிட்டு குலவை போட தெரிஞ்சாதான் அப்பளே போட்டுப்போமே. அதெல்லாம் குலவை போட தெரியாம இருக்குமா தாய்மார்களுக்கு? தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தானே சொன்னேன். அன்னதானம் சாப்பிட்டதுல பொங்கலோட சேர்த்து உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு இந்த குலவை. குலவை வந்து வரமாட்டேங்குது. அதானே கேட்டேன், சாப்பாட்டை குறைக்கணும். அதாவது கோயில்ல என்னதான் வில்லுப்பாட்டு மேலம் எல்லாம் படிச்சாலும் தாய்மார்கள் எல்லாம் குலவு போட்டா தான் அம்மனுக்கே சாமியே வருமா. கண்டிப்பா வரும். அதனால மாச்சப்படாம குலவு போடுங்க. போடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து குலவு போட்டீங்கன்னா நாட்டாமைக்கு சொல்லி பொம்பளைகளுக்கு மட்டும் தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். பரவாயில்ல, அப்படின்னா தலையை ஆட்டுதாங்க. இப்ப பாரு போடுவாங்க பாரு குலவைய. தாய போடுங்கம்மா ஒரு குலவை. தலைக்கு 100 ரூபாய் உடனே கொலை வந்துச்சா? நான் போய் ரூபா கட்டணும் வைங்க, நாட்டாம குன்னையே போடுவாங்க. ஆரிக்கும் சிவனுக்கும் அறிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவன் அறிகரை சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக தருமன் யானை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். ஆண்டவனாகிய
ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார் தெரியுமா? மண் உலகிலே மனிதர்கள் நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆனால் நாமல் ஒற்றுமையாக வாழ்வதே மிகவும் கடினமா இருக்கு. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டால் எப்படி ஒற்றுமை வரும்? ஒருபோதும் வராது. அப்போ இந்த ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்கள் எல்லாமே வாழ வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பூமாரியம்மா, இந்த மாரியம்மானுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமலுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அவர் நாடு எங்கும் படியிழந்தார்.
கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி இப்படி களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அவெல்லாம் பொண்டாட்டினா உன் வீட்டுக்காரம்மாவை பிடிக்கலையா தாத்தா? என் வீட்டுக்காரி வீட்டுக்கு போகும்போது சட்டாப்பையோட நிக்கும். சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா, வில்லுப்பாட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. அந்த அம்மா ஏன் அப்படி நிக்கா தெரியுமா ஐயா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனேன்னா அம்மா போகும்போது வேலை பார்த்த சம்பளத்தை கொண்டு போய் ஆட்சி கையில கொடுக்கணும். கொடுக்கணும். நீ ஆட்சி கையில அப்படி ரூபாய கொடுத்துட்டேன்னு வையே, அந்த சட்டாப்பைய கொண்டு ஆட்சி 2 தோசை சுட்டு கொடுப்பா. தோசை கொடுப்பா. நீ ரூபாய மட்டும் கொடுக்கல, சட்டாப்பைய பின்னால அடுப்புல காய வச்சு செவிட்ல 2 பூசைய கொடுப்பா. அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் அந்த சட்டாப்பை. நான் ரூபாய் கொண்டு கையில கொடுத்தோம்னா என் பொண்டாட்டி பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? சிரிப்பா. அவ சோறு வாங்கி வைக்கும் போது திங்கும் போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரூபாய் வாங்கும் போது பல்ல காட்டுவாளா? ரூபாய் மட்டும் கொடுக்கல வச்சுக்கோ, பத்திர காடியா நிப்பா. அதானே. அதாவது ஆனா பிறந்தவர் உழைத்து கொண்டு கொடுத்தாத்தான் அந்த அம்மா 10 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி சோறு பொங்கி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவா. நீ ரூபாய கொடுக்கல உங்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்குமாயா? நம்ம உழைச்சு கொடுத்தாதான் சோத்த பொங்கி போடுவா. பிறவே அதை விட்டுட்டு நம்ம 500 சாமி ஒரு மாதிரி வருது. 600 ரூபாய்க்கு குடிச்சா என்ன ஆகும்? ஆமா, வீடு ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாது. ஒண்ணும் கேட்கவே மாட்டேங்குது. ஆமையா. அப்ப இந்த அதை போலவே பார்வதா தேவி கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து பகவானும் பார்வதியும் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே கொலுவிருந்து வரும்போது ஏன் முன்னால உள்ள 4 பல்ல எங்கடா? அதானே கேட்டேன். சைலன்ஸ். சத்தம் என்ன சத்தம் போடுதியா? எங்க கோயில்ல வந்து எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வில்லு படிச்சு போய் உங்க கூட பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ படியிழந்த ஆண்டவனும் பகவானும் கையிலே கொலுவிருக்க இருக்க மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் ஆண்டவன் படி இழந்து வருகின்றீர்கள். அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னத்தான் வணங்குகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய என்னை தானமா வணங்கி வருவார்கள். 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறீர்களா? ஆமையா. என்ன 10 பொருளுக்கும் அர்த்தம்னா எப்படி பகவானே? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டியா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் அம்மா பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவனாகி சிவபெருமான் மீது உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? இறைவன் நான் இல்லையானா இந்த உலகமே கிடையாது. ஆண்டவன் நான் இல்லையானால் அகில உலகமே கிடையாது பார்வதி. ஆண்டவன் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகமே வர வேண்டாம். சந்தேகம் வரலாமா? அடே பார்வதி, ஏன் என் மீது உனக்கு சந்தேகம் வந்தது? ஒரு குடும்பத்துல வந்து சந்தேகம் என்பது முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடிடும். வாசல் இல்லைன்னா சன்னல் வழியா ஓடி போயிரும். அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சந்தேக கோடு சந்தோஷத்து கேடுன்னு சொன்னாரு. ஆணு பெண்ணை நம்பணும், பெண்ணு ஆணை நம்பணும். அதனால அம்மா பார்வதா தேவி, ஆண்டவன் உலகத்தை நான் படைத்து பாதுகாத்து வந்தாலும் இந்த 14 உலகத்திற்கும் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் யாராலே முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனால் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அதனால ஆண்டவன் மீது நீ ஒருபோதும் சந்தேகப்படாத, என்றுமே சந்தேகம் வரக்கூடாது என்று இறைவனார் சொன்னபோது பார்த்தால் அந்த பார்வதா தேவி என்ன சொல்லுகிறாள்? அது எப்படி ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவனால் இருகரத்தினாலே சிவனுடைய திரு கண்களை மறைத்தாள். ஆண்டவனார் திரு கண்களை மறைத்தா என்ன ஆகும்? அகில உலகமே இருள்மயமாக இருக்கிறது. ஒரே இருட்டா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலையோ? நல்லா தூங்கலாமா? அப்பமும் காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். காத்தாடி வர வேணுமோ? இல்லனா உறக்கம் வராதுல. காத்தாடி போட்டா தான் தூக்கம் வரும். காத்தாடி இருந்தா தான் தூக்கம் வரும். தாய்மார்களுக்கு இப்ப காத்தாடி ஓட போய் தான் தூக்கமா வருது. தூக்கமா வருது. ஆமா உறக்கமா வருது. பொங்கல் வேற சாப்பிட்டுருக்காங்க. காத்தாடி வேற ஓடுது. மணி வேற 12 ஆக போகுது. அந்த சாப்பாட்டுக்கும் காத்தாடிக்கும் வில்லு பாட்டு படிக்கிறதுக்கும் அப்படியே அவளுக்கு தாலாட்டுத மாதிரி இருக்கு. மாதவின்னு சொன்னாங்களே அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. வேற ஒண்ணும் இல்ல, பார்த்தாச்சு போயாச்சு. அவங்க வில்லு பார்க்கணும்லாம் வரல. வில்லு பார்க்கணும் அம்மாவுடைய கதையை கேட்கணும்லாம் யாரும் வரல. ஆமா பெருசா சொன்னாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு வந்து பார்க்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தாச்சு அப்படியே பைய கிளம்புதாங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போறாது, சாமி கும்பிட்டாலும் போறாது. இந்த மாரியம்மா இருக்கிறா அப்படின்னா இந்த மாரியம்மா ஏன் பிறந்தா, எப்படி பிறந்தா, அந்த அம்மாளை ஏன் நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை நாம தெரிந்து கொள்ளணும். அப்படி அம்மனுடைய புகழை பத்தி தெரிந்து கொள்ளணுமானா இந்த வில்லுப்பாட்டை கவனமா பொறுமையா உட்கார்ந்து கேட்டா தான் தெரியும். படிக்கிறவங்களும் பக்தியா படிக்கணும், கேட்கிறவங்களும் பக்தியா கேட்கணுமா அப்படின்னு சொன்னா அப்படி கேட்டா தான் மழை வருமா. மழை பெய்யும்னு சாஸ்திரம்.
சரி மழை வந்தா நீங்களும் தண்ணி எடுக்க போக வேண்டாம்ல அதானே பிறகு இப்ப யாரு தண்ணி எடுக்க போறா அதானே கேட்டேன் வீட்லயே போர் போட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு ஆமா அதனாலே என்னய்யா இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் என்ன செய்கின்றாய் சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைக்க அந்த ஆண்டவனார் கண்களை மறைத்தவுடனே ஆமையா அகில உலகமே எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்க உடனே ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார் உலக மக்களுக்கெல்லாம் இப்பொழுதே நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று வேண்டும் அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதிக்கு முன்னால் ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறப்பார் உச்சி கண்ணை திறப்பார் உலகில் ஒளி கொடுப்பார் பகவான் அங்கே உச்சி கண்ணை திறந்த உலகம் எல்லாம் ஒளியா நெச்சி கண்ணை திறந்த நீண்ட ஒளியாகுதே ஈரேழு உலகமெல்லாம் ஒளியாயிருக்குதையா ஆண்டவன் திருக்கண்களை திறந்த உடனே உச்சி கண்ணை திறக்க உலகமெல்லாம் ஒளிமயமாக தெரிகிறது அப்ப உலகமே ஒளிமயமாக இருக்கிறதே சிவனுடைய இரண்டு கண்களையும் நாமல் மறைத்திருக்க மூன்றாவதாக இந்த ஒளி எங்கிருந்து வருது என்று பார்வதி எனப்பட்டவள் சிவபெருமானுக்கு முன்னாலே வந்து பார்க்க அந்த ஆண்டவனுடைய உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அந்த அக்கினி பொறியில் இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியின் அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார் ஆண்டவன் போடு ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து நீ உச்சி கண்ணிலே காளி அம்சமாகவே பிறந்ததினால தாய உச்சி கண்ணில் பிறந்ததால அம்மாய் பிறந்ததால தாய உச்சி நீமா காளி பிறந்ததால அம்மாடி உச்சி கண்ணில் வந்து பிறந்ததால தாய உச்சி நீமா காளி ஓம்பையேறு எண்ணி வரம் தருவோம் கொடுத்த போது அம்மா தாயே காளியம்மா நீ உச்சி கண்ணிலே காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினை மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார் வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்த நேரம் ஆதி பராசக்தியாகப்பட்டவள் பார்த்தாள் ஆதி பராசக்தியாகப்பட்டவள் பார்த்தாள் இந்த ஆண்டவனாகிய பகவான இவருடைய மகிமை தெரியாமல் அல்லவா நாம இறைவனை பரிசோதனை பார்த்து விட்டோம் சிவபெருமானுக்கு முன்னாலே ஆதிபராசக்தி ஆண்டவா பரம்பொருளே அறியாமல் செய்து விட்டேன் ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும் தெரியாமலே செய்து விட்டேன் என் சிவபெருமானை மன்னிக்க வேண்டும் என்று பார்வதி கடவுளார் முன்னாலே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அமர்ந்திருந்தார் அப்ப ஆண்டவன் கிட்ட பார்வதி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கும் போது இறைவனுக்கு மீது உள்ள பயத்தை கொண்டு பார்வதிக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி இந்த பார்வதியின் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருது இந்த வெள்ளமோ உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா என்று சிவபெருமான் தன்னுடைய திருச்சடையை உழைத்து திருச்சடையை உழைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி
ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அதிலே இருந்து வேர்வை துளி அடங்காமல் ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஒன்றங்கடல் ஒரு கடல் தங்கைய சந்தீவு கப்பல் கருப்பு கடை இரண்டாம் கடல் புதிய வஞ்சந்தீவு கப்பல் மூணாம் கடல் மோர் கடல் நாலாம் கடல் நல்லது ஐந்தாம் கடல் அலைகடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் கடல் அது ஓவிய பெருங்கடல் பத்தாம் கடல் வார்கடல் பத்தாம் கடல் வார்கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு. ஏ பத்தாம் கடல் வார்கடல் பார்க்கடலு கப்பா பளிங்கி வர்ண பாறை உண்டு பளிங்கி வர்ண பாறையில பறந்ததொரு ஆலமரம் அடியதில காற்றடித்து மணல் குமி கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வல்ல வளர்ந்த புத்து வளர்ந்த புத்து அங்கே ஓராயிரம் வாசல் உண்டு ஓராயிரம் அந்த மாணிக்க புத்துக்குள்ள அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து வாரா அங்கே நாகராஜனாக கண்ணி அவரோ நலமோடு வாழ்ந்து வாரா நலமோடு சாமி நாகலோக பட்டேனே தில்பட்டேனே நாகலோக பட்டேனே அங்கே நாகராஜனாக கண்ணி அவர் வந்தே வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா அவரோ கொண்டவனும் தேவியும் குலமுடனே வாழ்ந்து வாரா அவரோ வீணையுநாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா அவரோ மன்மதன் ஒரு அடியும் போல மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அவர் ஒற்றுமையா வாழ்ந்து வாரா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு மடலை இல்ல சாகம் அது எனக்கு மறந்து போல தோணுதையா குழந்தை இல்ல சாதம் குழந்தை இல்ல சாதம் காவிக்கு குப்பையா தோணுதையோ
அம்மாக்களுக்கும் குப்பையா தோணுமா? ஏன் குப்பையா தோணுது? அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாம சாப்பிடணும்னா மனசு கஷ்டமா தெரியுது. அப்படி மனசு கஷ்டமா இருக்கும். பிறகு என் மன்னா நாகராஜா, இருந்திருந்து நாமல் வாழ்ந்திருந்த காலம் வரைக்கும் நமக்கு பிள்ளை இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டோம். சரி, நாளை பின்ன நம்ம பிள்ளை இல்லாமலே செத்து போனோம்னு சொன்னா என்ன ஆகும்? செத்தாலும் கூட நமக்கு மோட்சமே கிடையாது. மோட்சம் இல்லையே. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே நமக்கு அபக்குன்னு வந்து காரியம் பண்ணுவான். அதேதான். அப்படியே தான் பெற்ற பிள்ளை இல்லாமலே நாமல் வாழ்ந்து மடிந்தோமையானா என்ன ஆகும்? நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன ஆட்டம் வரும்? என்ன ஆட்டம்? போராட்டம் இல்லையா? போராட்டம். மன்னாச்சாங்கரையோரோ செத்தாலும் திண்டாட்டம் தான். ஒரே போராட்டம் தான். நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அது அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். தான் பெற்ற திருமகன் இல்லாம சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு உங்க சித்தப்பா இறந்து போயிட்டாருடா, அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல, நீங்க தான் காரியம் பண்ணணும், வாங்கடா வந்து கைய வைங்கன்னா அவன் சொல்லுவான். காசு பணம் இல்லைன்னா, காசு பணம் இருந்தா முன்னால வந்து அவன் கூப்பிடாமலே நிப்பான். வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா சரி, எங்க சித்தப்பனுக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். நான் தான் முதல் சொக்காரன்டா. எவனாவது கிட்ட வந்தீங்க வேற நடக்கதே வேற என்னமோ நடமாடும் பாத்துக்கோ அப்படிம்பா. சரி, பணம் காசு இருந்துச்சுன்னா இல்ல வாழைக்காய். அப்ப சொத்து பத்து மட்டும் இல்லாம அவரை கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான், எப்படி போங்கடா போலத்தவங்களா, கேட்டவன நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா. எதுக்கோ? அவனே கட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். இதுக்கா கொல்லி வைக்கிற? இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். அதானே, சித்தப்பனாவது செத்தப்பனாவது சரிதானே, தூக்கியா சவத்தை தூக்கு கொண்டு போய் போடுங்க, இவனை நேராவது அவன் நேர காலத்துல அப்படின்னு பேசுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் மன்னம்மா. மன்னா, பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர ஒருவருடைய குணத்துக்கு மதிப்பு கிடையாது. நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி கடையில போய் டீ கட்டா தருவாங்களா? வெந்நிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாங்க. பிறகு நல்ல வேலை வியக்காலம் வந்துட்டான், வெக்கம் இல்லாம. வந்து குணம் இருக்குன்னு இருக்க குணம், அவன் குணத்தை கொண்டு குப்பையில போடு. குணமெல்லாம் இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப செல்லாது. இப்ப பணம் தான் செல்லும். அவன் சில்லறதான், கல்லறை போனாலும் சில்லறை வேணுமா? சில்லறை வேணும். அதேதான். சரி, அதனால என் மன்னவா, நம்ம பிள்ளை இல்லாமலே செத்தாலும் நமக்கு மோட்சம் கிடையாது. ஆமையா, அதனால இனியும் நாமல் குழந்தை இல்லாமலே இருக்க முடியாது. அப்படியே இருந்தோவையானால் இந்த உயிரோடு இருக்க கூடாது. மாண்டு மடியணும், நம்ம மரணமா ஆகி போயிடணும். ஏன் ஆகக்கண்ணி, என்னங்க நம்ம ஏண்டி சாகணும்? நம்ம எதுக்கு சாகணும்? தீராத விலைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லும்
சொல்லுவார்கள். அதேதான் மன்னா என்னய்யா ஏன் சாகணும்னு சொன்னா அந்த வார்த்தை வரக்கூடாது. உலகத்துல என்னால இருக்கவே முடியல. ஏன் முடியல? நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடிங்க சொல்லுகிறாள். நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவன்னு பேசுதா. பேசுகிறாள். ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் குறை பேசுதா, பொட்ட பிள்ளை இருந்தாலும் குறை பேசுதா. பிள்ளை இல்லேன்னு வையி, பிள்ளை இல்லேன்னு அவளை பார்த்து மலடின்றுவா. அவளுக்கு பிள்ளையும் இல்ல ஒன்னையும் இல்ல மலடியா இருக்கா அப்படின்னு பேசுவா. பிள்ளைய பெச்சு எடுத்து அவளை கிழவின்றுவா. ஒரு பிள்ளை பத்திட்டா கிழவி தானே. அப்ப நீ கிழவன் தானே? நானும் கிழவன் தான். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க கோடி வேஷ்டி வந்து ஒரு வெள்ளை. வெள்ளனா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா வெள்ளனா? வெள்ளனா என்னது? வெள்ளனா ஒயிட்டும்பா. அது கிடையாது. கோடி வேட்டி ஒரு வெள்ளன்னா அந்த காலத்துல சரி வெளுக்க போடுவாங்க. புது வேட்டி ஒரு வாட்டி வெளுத்தாச்சுன்னா அது அதோட முடிஞ்சது, பழைய வேட்டி ஆயிடும். அதே மாதிரி குமரி பொண்ணு ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க. சரிதான். குமரி பொண்ணு ஒரு குழந்தைய பத்தி எடுத்துட்டான்னா அவளை கிழவின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஒரு குழந்தைய பச்சு எடுத்து அந்த அம்மா நல்ல சேலை கட்டி கழுத்து நிறைய நகையை போட்டு பூ பொட்டு வச்சு அவளை தெருவுல 2 ஆட்டி மேற்கு கிழக்கு வர சொல்லு. தெருவுல உள்ளவா சொல்லுவா, ரெண்டு பிள்ளைய பத்தி ஆளாக்கிட்டாலும் மேற்கு கிழக்கு மினுக்கிட்டு வாரா. ஒருத்தர போக முடியாது, சேர்ந்து கூட்டிட்டு போறா அப்படின்னு பேசுவா. அப்ப பிள்ளைய பெச்சு எடுத்து அவளை கிளவின்றுவா. சரி, ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே என்ன ஆகும்? அதுக்கு சொல்லுவா, பொன்னடி எத்தவா ஒரே கொள்ளையா பெத்து இடிக்கிறா. எதுக்கோ இது இவ காணி காட்சி ஆளுதுக்கு அப்படின்னு பேசுவா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்து ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு வையே என்ன ஆகும்? கொள்ளி எத்தவா. செத்தன்னைக்கு இவளுக்கு கொள்ளி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா, பொட்ட படைகளா வீடு பூரா பெத்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா. அப்போ வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகமதானடான் இருக்கான். அப்படியே சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதேதான். குலைக்காத நாயும் கிடையாது, குறை சொல்லாத வாயும் கிடையாது. எந்த வாயினாலும் போய் சொல்லிடுவோம். நாய் எங்கேயாவது குலைக்காம இருக்காயா? நாய் ஊமையா இருந்துச்சுன்னா ஓடியாவது கடிச்சு விடும். உனக்கு நாயை நம்பலாம், இந்த ஊமை போய் நம்ம நாயை நம்ப கூடாது. வா மெதுவா வந்து கடிச்சு விடும். இது சரியான கிழட்டு நாய். எருமுது நாய்க்கு 2 எலும்பு இருந்தா எடுத்து போடுங்க. 2 கல்ல பிறகிட்டு வாங்க, வெளிய அடிச்சு கத்துவோம். சரி இருக்கட்டும். அப்போ இந்த உலகத்துல வந்து நாயினா குலைக்கத்தான் செய்யும். குறை சொல்லுத வாய் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அத வந்து நிறுத்தவே முடியாது. ஆமா, பேசுதவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசத்தான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்களும் வந்தோம் தில்லுக்கு போயிட்டு சங்கர கோயில் கிடக்க. சரி, அங்க வரும்போது இந்த ஊர் வழியா வந்தோம். காலையில ஒரு 4 மணி இருக்கும். சரி, ஒரு 10-15 நாக்குட்டிகள் வந்துச்சு. வந்து உடுக்கார வந்து சுத்தி கிடிச்சு. அதேதான். சரி, அதனால இவர் என்ன செஞ்சாரு அது செஞ்சாரு தெரியல. சரி, எல்லா நாய்களும் ஓடிடுச்சு. மந்திரம் வச்சிருப்பாரு. மந்திரம் போட்டுக்காரு. அதேதான். அவர் மடியில மைய வச்சிருக்காரு. நாய் குலைச்சதுன்னா நாங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிட்டு வரோம்னா அது சொன்ன விவரத்தை சொன்னீங்கன்னா குலைக்காது. அப்படியா? சொன்னா புரியணும்ல. அது சரி, பைக்கில போகும்போது ஏன் நம்மள குலைக்கு தெரியுமா? எதுக்கு? அது நினைக்குமா என்ன இவன் சரியா போறானா, இவன் தூக்கத்துல போறானா அப்படின்னு நம்மள பரிசோதனை பக்கத்துல அது கொலைச்சு பாக்கு. அதேதான். போலீஸ்காரங்க நின்று செக் பண்ணுவாங்க பாத்தியா? அத மாதிரி ஊருக்கு இந்த நாய்க்கு ஒரு வேலை. இவன் தூக்கத்துல போறானா கொஞ்சம் பையா போறானா அப்படின்னு பாக்கிறதுக்கு செக் பண்ணுது. சரிதானே?